கிறிஸ்துக்கள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகி இருக்கட்டும் என்று வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை செய்தி தலைப்பு கர்த்தர் இயேசுவின் பார்வையில் நம்முடைய நிலை என்ற ஒரு தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். கர்த்தர் இயேசுவின் பார்வையில் நம்முடைய நிலை. இதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 20 வரையிலும் படிக்கலாம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த வார்த்தை இந்த வார்த்தைகள் 7ஆம் கால சபை லவோதிக்கேயா சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இந்த லவோதிக்கேயா சபையின் காலம் 1874 1874 தொடங்கி இப்போ நம்முடைய காலம் இன்னும் போகும். இந்த சபையின் ஒரு நிறைவு வருவது வரையிலும் இந்த காலம் செல்லும். இப்போ இந்த காலப்பகுதியில் நாம் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளாக. அவர்களுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கும் என்று கர்த்தர் இயேசுவின் பார்வையில் பார்த்து முன்னதாக சொல்லிட்ட ஒரு செய்தி தான் இந்த லவோதிக்கேயா சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி. பொதுவாக மற்ற கால சபைகளுக்கு கர்த்தர் இயேசு சொல்லும் போது அந்த கால சபைகளில் நிறைகள் இருந்தது, கூடவே குறைகளும் இருக்கும். இவைகளை கர்த்தர் இயேசு முதலாவது நிறைய சொல்லிக்கொண்டு அதன் பிறகு சில குறைகளையும் சொல்லி அந்த சபைகளை எச்சரிப்பார். இதில் 2 கால சபைக்கு மாத்திரம் எந்த குறைகளும் கர்த்தர் இயேசு சொல்லவில்லை. முதலாவது ஸ்மிர்னா என்ற சபைக்கு எந்த குறையும் கர்த்தர் இயேசு சொல்லவில்லை. இந்த ஸ்மிர்னா சபையின் காலம் கிபி 70 313 வரையிலும் இருக்கிறது. இது 2வது கால சபை. இன்னொரு பிலதெல்பியா சபை, இதன் காலம் கிபி 1521 1874 1874 வரையிலும் வருகிறது. இது 6வது கால சபை பிலதெல்பியா. இந்த 2 சபைக்கும் கர்த்தர் இயேசுவின் பார்வையில் எந்த குறைகளும் சொல்லப்படவில்லை. ஆனால் நாம் இருக்கிற இந்த 7ஆம் கால லவோதிக்கேயா கால சபை பற்றி சொல்லும் போது
நிறைகள் பற்றி எதுவுமே சொல்லவில்லை. குறைகள் மட்டுமே கர்த்தர் இயேசுவால் சொல்லப்படுகிறது. நம்முடைய தலையாகிய கர்த்தர் இயேசு நம்மை பற்றி இப்படி சொல்லுகிறார் என்றால் அது அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் இயேசு சொல்லுவது சத்தியமாக இருக்கும். அதில் எந்த விதமான மாறுதலும் இருக்காது. நமக்கு தெரியும், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் முழுமையாக அடையாள பாஷையிலும் இன்னும் சுலபமாக புரிந்து கொள்ள முடியாமலும் இன்னும் தெளிவாக வெளிப்படுத்தப்படாமலும் உள்ள ஒரு புஸ்தகம்தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம். அதனால் மற்ற 6 கால சபை காலப்பகுதியில் வாழ்ந்துட்ட தேவ பிள்ளைகளில் எந்த கால சபை மக்கள் கர்த்தர் இயேசு தங்களை குறித்து சொல்லப்பட்ட அந்த குறை நிறைகளை இது நமக்காக சொல்லப்பட்டது என்று அறிந்து அதை கற்று புரிந்து கொண்டு பயன்படுத்தி கொண்டார்கள் என்று தெரியாது. இப்போ லவோதிக்கிய கால சபை பகுதியில் தான் 1874 இந்த காலப்பகுதிக்கு பிறகுதான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் உள்ள இரகசியங்கள், அநேக சத்திய வெளிச்சங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால மற்ற கால சபை பகுதியில் வாழ்ந்துட்ட தேவனுடைய பிள்ளைகளை விட நாம் நல்ல ஒரு வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்கிறோம். காரணம், கர்த்தர் இயேசு நம்மை பற்றி சொல்லிட்ட அந்த குறைகள் என்ன என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதை படித்து புரிந்து கொள்வதற்கு நமக்கு அது ஒரு தெளிவு இப்பொழுதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறைகளை தெரிந்து அவைகளை நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதற்கு வேண்டிய ஆலோசனைகளை கூட கர்த்தர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் மற்ற வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக புஸ்தகங்கள் இருக்கிறது. வேதம் நமக்கு தெரியும், 66 புஸ்தகங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம்தான் பைபிள். மற்ற 65 புஸ்தகங்களுக்கு சொல்லாத ஒரு மேன்மை இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு இருக்கிறது. அது காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் போது, வெளிப்படுத்தல் 1:3 நாம் படிக்கும்போது, படியுங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா, இந்த புஸ்தகத்தை குறித்து மாத்திரமே இப்படியான ஒரு வசனம் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை படிக்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். அப்போ இந்த வேத பகுதியை நாம் படித்து அதை அறிந்து உணர்ந்து கொண்டு அதை கை கொண்டால் அது நமக்கு பாக்கியமாக இருக்கும். அதனால் கர்த்தர் இயேசு எல்லா கால சபைக்கும் தலையாக இருந்து ஒவ்வொரு கால சபைக்கும் சொல்லுகிற செய்தியின் நோக்கம், அந்தந்த காலத்து பரிசுத்தவான்கள் இந்த செய்திகளை படிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து அதிலே குறைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த குறைகளை கற்று அதை அறிந்து உணர்ந்து கொண்டு அதை எடுத்து போட முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு வேண்டிய ஆலோசனைகள் கூட கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த ஆலோசனைகளை கடைபிடித்து
அந்த குறைகளிலிருந்து நாம் வெளியே வந்து ஜெயம் கொண்டவர்களாக ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் இயேசு இந்த சபைகளுக்கு சொல்லுகிற செய்திகளின் நோக்கமாக இருக்கிறது. அதனால 7ஆம் கால சபைக்கு வெறும் குறையை மாத்திரமே சொல்லிவிட்டார் என்று நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதை ஒரு பாசிட்டிவாக எடுக்க வேண்டும். நாம் கர்த்தர் இயேசு சொல்லிட்ட குறைகளை படித்து உணர்ந்து கொண்டு அதை மாற்றி நாம் நம்முடைய சுபாவத்தில் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். குறைகளை நம்மளிருந்து நீக்கி போடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ கர்த்தர் இயேசு சொல்லிட்ட குறைகள் பற்றி நாம் பார்க்கலாம். முதலாவது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். சரி, பார்த்தீங்களா? இங்கே கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி என்றால் நம்முடைய கிரியைகள், உங்கள் எல்லாருடைய கிரியைகள் கர்த்தர் இயேசு அறிந்திருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இந்த ஒரு வார்த்தை கர்த்தர் இயேசுவின் வாயிலிருந்து வருகிறது என்றால் இது லவோதிக்கியா கால சபை எல்லாருக்கும் பொருந்துகிறதாக இருக்கும். 1874 இந்த காலத்தில் இருந்த அந்த சபை துவங்கி வருகிறது. அது இன்று வரையிலும் அந்த சபை தொடர்கிறது. சபை வகுப்பார் முடிகிறது வரையிலும் அது தொடரும். அப்படி என்றால் இந்த கால கட்டத்திலே வாழ்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட மனநிலையில் தான் இருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயும். அப்படி என்றால் குளிராக இருப்பதும் நல்லது, அனலாக இருப்பது கூட நல்லது என்று வசனம் சொல்கிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், நீ ஒன்றில் குளிராகிற அது நல்லது, இல்லாவிட்டால் அனலாயிரு அதுவும் நல்லது. இதைத்தான் கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். இங்கே ஒரு ஒரு கேரக்டர் வெளிப்படுகிறது. இது என்ன கேரக்டர் என்று நாம் பார்க்க போது ஒரு வசனம் படியுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். பார்த்தீங்களா? இந்த ஒரு கேரக்டர். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக, வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். சரிங்களா? நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. இது நமக்கு கர்த்தர் இயேசு மலைப்பிரசங்கத்துல ஆல்ரெடி சொல்லி இருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 34 37 வரையிலும் வருது. 37ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். பார்த்தீங்களா? உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இந்த வசனம்
ஒரு திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பு திருவிவிலியத்துல என்ன சொல்லப்பட்டது என்றால், இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடம் இருந்து வருகிறது. தீயோனிடம் இருந்து, அப்படி என்றால் சாத்தானிடம் இருந்து வருகிறது. இதைத்தான் சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அப்போஸ்தலன் யாக்கோபு சொல்லுகிறார், நாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். இங்க யாக்கோபு சொல்லும் போது, நீங்கள் ஆர்க்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி என்று சொல்லுகிறார். அப்ப நாம் அதிகப்படுத்தி பேசுவது அது சாத்தானிடமிருந்து வருவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் இந்த வசனத்தில் படிக்கும் போது, நீங்கள் அனலாக இருப்பதும் நல்லது, இல்லாவிட்டால் குளிராக இருப்பதும் நல்லது. இந்த இரண்டுமே கர்த்தர் இயேசுவின் பார்வையில நல்லதாக படுகிறது. அனலாகவும் இருக்கலாம், குளிராகவும் இருக்கலாம். இந்த காரியங்களை குறித்து நாம் எந்தெந்த காரியங்களிலே அனலாக இருக்க வேண்டும், எந்தெந்த காரியங்களிலே குளிராக இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ரொம்ப முக்கியம். இதற்கு கர்த்தர் இயேசு பற்றி ஒரு வசனம் படியுங்கள். எபிரேயர் 1 அதிகாரம் 9 வசனம். நீ செய்யத்தக்கதை உனக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் புனியத்தக்கவனா இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பை நிமித்தம் மன்றாடுகிறேன். இல்லைங்க, ஒன்று அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறேன். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். பார்த்தீங்களா? கர்த்தர் இயேசு எப்படி செய்திருக்கிறார்? நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறார். இதுதான் சொல்லப்படுகிற ஒரு நல்ல குணலட்சணம். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும். அப்பொழுது நாம் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். அதனால அவருக்கு நாம் பார்க்கும்போது உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அளவில்லாமல் தம்முடைய பரிசுத்த ஆவியை தேவன் கொடுத்திருந்தார். அப்படியே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நாமும் இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். நமக்கும் பரலோகத்தின் தேவன் இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு தருவார். இதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் கர்த்தர் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அப்படி என்றால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு குணம் என்ன என்றால் நீதியை விரும்பி அக்கிரமத்தை முற்றிலுமாக வெறுத்துவிட வேண்டும். இப்போ வசனத்தை நாம் படிக்கும் போது அனலாக இருப்பதும் நல்லது, குளிராக இருப்பதும் நல்லது. அப்படி என்றால் இதிலே அனலாக இருப்பது என்பது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் தேவனுடைய ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய
எந்தெந்த கிரியைகள் உண்டோ தேவன் நீதியை விரும்பபடி சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய அங்கீகரிப்புக்கு ஏற்ற காரியங்கள், கிரியைகள், இவைகளை நாம் செய்தால் அது அனலாக இருப்பதாக அறியலாம். அந்த காரியத்துக்கு நாம் முழு முயற்சி எடுக்க வேண்டும். கொஞ்சமாக அல்ல, முழுமையாக. ஏனென்றால் நாம் கர்த்தர் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வந்திருக்கிறோம். உதாரணத்துக்காக நாம் வசனத்தை படிக்கும் போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 3:9. 1 பேதுரு. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பார்த்தீங்களா? அப்போ ஒருத்தர் தீமை செய்தால் நம்ம பதிலுக்கு தீமை செய்யாமல், உதாசீனம் பண்ணினால் பதிலுக்கு உதாசீனம் பண்ணாமல். காரணம் ஏனென்றால் நாம் ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை மாத்திரமே நாம் செய்ய வேண்டும். பதிலுக்கு பதில் இந்த தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யக்கூடாது. இது தேவன் விரும்பிட்ட ஒரு காரியம். அடுத்தது அதிலே 17 படியுங்க. தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். பார்த்தீங்களா? நன்மை செய்து பாடு அனுபவிக்க வேண்டும். இது கூட தேவ சித்தம். இப்படி நாம் வேதத்தில் அநேக காரியங்களை படிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கும் போது கூட அங்கே மாயமற்ற அன்பை காட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே 14 ரோமர் 12:14 உங்களை துன்பப்படுத்தினவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். பார்த்தீங்களா? நாம் ஒருவரை சபிக்க கூடாது. ஆனால் நம்முடைய நிச்சய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அநேக நேரங்களில நம்முடைய பழைய மனுஷ சுபாவங்கள் நாம் மற்றவர்களை ஒரு விதமாக பேசி விடுகிறோம், சபித்து விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது சபியாதிருங்கள். அதிலே 19 பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கிற்கு இடம் கொடுங்கள். பார்த்தீங்களா? எந்த ஒரு தீமை செய்தாலும் நாம் பதிலுக்கு பதில் செய்து பழி வாங்க கூடாது. 21 நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வென்று. தீமை செய்கிறதற்கு நன்மை பதில் செய்யும். இதெல்லாம் நமக்கு தேவனுடைய வார்த்தை. இதுதான் நீதியை விரும்பி அக்கிரமத்தை பெறுவது. இதிலே நாம் அனலாக இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு முற்றுமாக முழுதுமாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது குளிராக இருப்பது கூட நல்லது. இது எப்படி? இது எந்த விஷயத்தில் என்றால், அப்படியே நேரில் தேவன் அங்கீகரிக்காத காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம் குளிராக, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதை முற்று முழுவதுமாக வெறுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு முழுமையான ஒரு உறுதியான ஒரு முடிவு. இதுதான் குளிராக இருப்பது கூட நல்லது. இப்ப நாம் பார்த்துட்டோம்,
நீதி விஷயத்துல அதற்கு கீழ்ப்படிய அதிக வைராக்கியம். இது அனல். அப்படியே அக்கிரம விஷயத்துல அதற்கு முழுமையாக அதை வெறுத்து விடுவது, அதை நாம் உறுதியாக எதிர்த்து நிற்பது அக்கிரம விஷயம். இது குளிர் என்று கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். அதனால நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நல்லது. இங்கே கர்த்தர் இயேசு லவோதிக்கேயா சபையார் இப்படியாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? அதற்கு முன்ன சொல்லும் போது நீ என்ன சொல்கிறார்? நீ குளிரும் அல்ல. தேவனை எதிர்பார்ப்பது நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நல்லது. ஆனால் லவோதிக்கேயா சபையார் எப்படி இருக்கிறாங்க? நீ குளிருமின்றி அனலுமின்றி இருக்கிறார். அப்படி என்றால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல முடியாத ஒரு பலவீனமான நிலையிலே இருக்கிறார்கள். அவர்கள் செயல்பாடுகள் கொஞ்சம் அனலாகவும் கொஞ்சம் குளிராகவும் இருக்கிறது. இதுதான் வெதுவெதுப்பான ஒரு நிலை, உறுதியாக இல்லை. லவோதிக்கேயா சபையார் அவருடைய மனநிலை ஒரு உறுதித்தன்மையாக இல்லை. கொஞ்சம் நீதி, கொஞ்சம் தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரம காரியம், அநீதி. கர்த்தர் இயேசு அப்படியாக சொல்லுகிறார், நம்மை பார்த்து அப்படி சொல்லுகிறார். இதை பார்த்து பாருங்கள். நம்ம இதற்கு உதாரணமாக சில வசனங்களை பார்க்க போது மலை பிரசங்கத்துல லூக்கால சொல்லும் போது லூக்கா 6:31 மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பிக்கிற ஒரு போதனை. அதிலேயே படிங்கள் 32-33. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. பார்த்தீங்களா? நாம் அநேகமாக அப்படித்தானே இருக்கிறோம். நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நாம் பதில் நன்மை, நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு பதில் தீமை. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நன்மை தான் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம்? அடுத்த வசனம் படிங்கள் 34. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். 36 படிச்சிட்டீங்களா? அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. பார்த்தீங்களா? இதுதான் தேவனுடைய பார்வை. நாம் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற உதவி. ஒருவருக்கும் தீமை செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, நமக்கு கொடுக்கப்படவில்லை, சொல்லப்படவில்லை. கர்த்தர் இயேசு காட்டிட்ட அவர் நடந்திட்ட பாதை அதுதான். நன்மை செய்து பாடு அனுபவிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் இயேசு காட்டிட்ட பாதை. இன்னும் நமக்கு தெரியும், அங்கே ஒரு நியாய சாஸ்திரி கர்த்தர் இயேசுவிடம் கேட்கிறார், நாங்கள் கட்டளைகளில் எல்லாம் பிரதான கட்டளை எது என்று சொல்லி கேட்கும் போது
உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்வாயாக. இது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அனலான காரியம். அப்படியே அடுத்த வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இது இந்த வசனங்களுக்கு நாம் ஒற்றுமுடிய உறுதியாக கீழ்ப்படிவது, இதுதான் அனல். கொஞ்சம் கீழ்ப்படிந்து கொஞ்சம் இல்லாம போனா அது அனல் இல்லை, அதுதான் வெதுவெதுப்பான நிலை. நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு பிராக்டிக்கலாக, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை தனிப்பட்ட விதத்துல, வீட்டுல, சபையா கூடி வரும்போது, வேலை ஸ்தலங்களில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது குறித்து நாம் நிதானித்து அறிய வேண்டும். ஒருவேளை கர்த்தர் இயேசு சொல்லிட்ட பிரகாரமாக நீங்கள் அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருந்தால், நம்ம பலவீனத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கிறோம் என்று அப்படி பலவீனமாக வெதுவெதுப்பாக இருந்தால், அதுதான் கர்த்தருடைய பார்வையில ஒரு காம்ப்ரமைஸ் மைண்ட். நாம் ஒரு சமரசம் செய்து கொள்ளுகிறோம், என்னால அவ்வளவு தான் முடியும் அப்படி. பார்த்தீங்களா? அப்படி அல்ல. இதில் நாம் உறுதியான முடிவெடுக்க வேண்டும். நான் அனலாக இருப்பேன், கர்த்தருடைய காரியத்திலே வசனங்களுக்கு கீழ்ப்படிவதிலே குளிராக இருப்பேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்திலும் என்று நாம் உறுதியான முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆலோசனை. பாருங்கள், இப்பொழுது அடுத்த வசனத்துல வெளிப்படுத்தல் 3:16 அந்த வெதுவெதுப்பாக இருப்பதனால நமக்கு என்ன வரும் என்று அதனுடைய பலன் குறித்து அங்கே பேசப்படுகிறது. படியுங்கள். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். பார்த்தீங்களா? இது நான் சொல்லல, பார்த்தீங்களா? கர்த்தர் இயேசு நம் காலையில கூட படித்தோம், என்ன பாட்டு பாடணும். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறார் கர்த்தர் இயேசு. தலையாக இருந்து என்ன சபையை பார்க்கிறார். ஒவ்வொருவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார். இங்கே சொல்லும்போது, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தால் உன்னை என் பாய் நின்று. ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை எடுத்து பேசுகிறார். வாந்தி என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் ஆகாரத்தை புசிக்கிறோம், அது நம்முடைய வயிற்றிலே சென்று அது சரியான செரிமானம் ஆகாவிட்டால், அந்த ஆகாரத்தினுடைய சத்துக்கள் நம்முடைய சரீரத்தோடு அது சென்று சேராவிட்டால் அதுதான் அஜீரணம், வாந்தி. அதுபோல பாருங்கள், நாம் கர்த்தர் இயேசு சொல்லிட்ட, அவர் காட்டிட்ட பாதை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே வாழாமல் கொஞ்சம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம், கொஞ்சம் அப்படி பலவீனத்துல கொஞ்சம் கண்டுக்காம விட்டுவோம். அநீதி, அக்கிரமம் என
ஒருவன் நமக்கு எதிராக வந்தார், எனக்கு கோபம் வரும் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, எதிர்த்து நிற்பது, நம்முடைய சுயத்துக்கு இடம் கொடுப்பது, அப்படி கொஞ்சம் இப்படி இருந்தால் அதுதான் வாந்தி. வாந்தி என்றால் கர்த்தர் இயேசுவின் சரீரத்தில நீ அங்கமாக உனக்கு தகுதி இல்லை. கர்த்தர் இயேசு எப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார் பாருங்கள். இது முதலாவது ஒரு குறையாக கர்த்தர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெதுவெதுப்பாக இருக்கிறீர்கள். தேவனுக்கு பிரியமான காரியங்களிலே மிகவும் உறுதி, வைராக்கியம் காட்ட வேண்டும். இந்த குறைகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு அதை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்படியே அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், படியுங்கள். வெளிப்படுத்தல் 3:17. நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாகியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் நிரம்பிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். பார்த்தீங்களா? இங்க கூட கர்த்தர் இயேசு குறையை எடுத்து சொல்லுகிறார். நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாகிமாய் இருப்பதை நீங்களும் நானும் அறிந்து உணராமல் நாம் நம்மை உண்மைக்கு மாறாக நாம் என்ன நினைக்கிறோம்? நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறை. உண்மைக்கு மாறாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசு அப்படியாக நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். இதுல இந்த வசனத்துல முதலாவது இந்த 2ஆம் பாகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் நம்மை குறித்து கொண்டுள்ள ஒரு மனநிலை எப்படி இருக்கிறது? நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இப்படி நம்மை குறித்து நாம் நினைத்திருக்கிறோம். இது உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அல்ல, ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய காரியத்தை பற்றி பேசுகிறார். இது என்னவென்றால், இப்படி நினைத்து கொண்டிருப்பது ஒரு ஆவிக்குரிய நோய், ஸ்பிரிச்சுவல் பிரெயின் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய நோய். இந்த நோய் கொண்டவர்களுக்கு அது தங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்களா? தங்களுக்கு என்ன, நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறை. ஆனால் வெளியே மற்றவர்கள் பார்வையில அது தெரியும். பார்த்தீங்களா? இந்த ஒரு பெருமை, ஆவிக்குரிய பெருமை நம்மில் இருக்கிறதா? இது சத்தியத்தை பற்றியது. உலக பிரகாரமான அந்த ஐஸ்வர்யம் அது அல்ல. சத்திய வெளிச்சம் நாம் அதிகமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த சத்திய வெளிச்சம் பெற்றுக்கொண்டது கூட ஒரு காரணமாக இருக்கும் இந்த பெருமை கொள்வதற்கு என்று சொல்லுகிறார்கள். அது என்னவென்றால், சத்தியத்தை நான் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதிகமான சத்தியங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நம்மை பெருமையாக நினைத்துக் கொள்வது. ஆனால் அதை பெற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி வாழ்கிறார்களா என்றால் அதுதான் இல்லை. சத்தியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்ற பெருமை. கர்த்தர் இயேசு எனக்கு அதிகமான வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், நான் சத்தியத்தை நாடி அதிகமாக தேடுகிறேன்,
அதுவே என்னுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இதுதான் நம்மை பார்த்து கேட்கிறதாக இருக்கிறது. சரியானதை நாம் பெற்றுக்கொண்டோம். லவோதிக்கேயா சபை மற்ற எல்லா சபையாரை விட அநேக சத்திய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சத்திய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டதே என்னுடைய ஒரு பாக்கியம் என்று நினைத்து கொண்டிருப்பதுதான் தவறு. நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி நம்முடைய அனுதின வாழ்க்கை இருக்கிறதா? அதைத்தான் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அதில் கொஞ்சம் குறைவுகள் இருக்கிறது என்றால் நாம் நிதானமாக அவைகளை ஆராய்ந்து நாம் எந்த இடத்திலே குறைவுபடுகிறோம், நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி இல்லாமல் எங்கே நாம் குறைவுபடுகிறோம் என்று சிந்தித்து அவைகளை நீக்கி போட வேண்டும். அதுக்கு அதிக முக்கியத்துவம் கவனம் கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது நமக்கு தெரிந்ததுதான் புது சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பார்த்தீங்களா? பழையவைகள் ஒழிந்து போயிட்டா, எல்லாம் புதிதாயிட்டா. வசனம், நாம் வசனத்தை அறிந்திருக்கிறோம், புது சிருஷ்டி என்ற சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். போதுமா? வசனத்தில் உள்ள அந்த சத்தியம் பழையவைகள் என்று சொல்லும் போது அநேக வசனங்கள் இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 22 24 படியுங்கள். அந்தபடி முந்தின நடமைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை கரைந்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச வேண்டும். பார்த்தீங்களா? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனுடைய கிரிகளை எல்லாம் கலைந்து போட்டு மெய்யான நீதியிலும் புதிய சிந்தை, உள்ளத்திலே புதிதான ஆவி, புதிய சிந்தை, அந்த அதுதான் புது சிருஷ்டியின் சிந்தை. அந்த சிந்தையை நாம் அதிக முக்கியப்படுத்தி நம்மிடத்திலே பழைய மனுஷனுடைய செயல்கள், கிரியைகள், சிந்தனைகள் வருகிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து புதிய மனுஷனுடைய செயல்கள், கர்த்தர் இயேசுவின் அவருடைய வார்த்தை, வாழ்க்கை, செயல்பாடுகள், அவருடைய பேசிட்ட பேச்சுக்கள், நடத்தை எப்படி இருந்தது? நாம் கிறிஸ்துவின் வாழ்க்கை இந்த காலத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால் நம்ம யாரும் கேட்க முடியாது. சரிங்களா? நான் சத்தியத்தை பெற்றுக்கொண்டேன், நான் சபையில் அங்கத்தினராக இருக்கிற, இன்னைக்கு நாம் கூடி வந்து ஆராதிக்க எந்த தடையும் இல்லை. முதலாம் கால சபையில எல்லாம் நிறைய உபத்திரவங்கள், மறைவாக போய் ஒரு குகைகள்ல, வீடுகள்ல அப்படி ஆராதனை செய்வார்கள். அந்த நாட்களில மிகுந்த பக்தி வைராக்கியமாக இருந்தார்கள். இன்றைக்கு அப்படி நாம் கூடி வரலாம், எந்த தடையும் இல்லை, நம்ம யாரும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் ஒரு வெதுவெதுப்பாக அப்படிப்பட்ட நிலையில நாம் இருக்கிறோம். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதனால நாம் அதிலே 31, 32 கூட படியுங்கள். எபேசியர் 4. சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த உட்புணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பார்த்தீங்களா? இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியவர் தினம் இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி இவைகளை சொல்லி இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாருங்கள், பலன் தாருங்கள், ஜெபிக்க வேண்டும். அப்படியே கொலோசியர் 4ஆம் அதிகாரத்துல கூட 8-10 நீங்கள் வசனம் படித்துக் கொள்ளுங்கள். இதே கருத்து உடையதாக அங்கே வருகிறது. இவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக, எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம், நீங்கள் உங்கள் கிரியைகள் எல்லாம் அன்புடனே செய்யப்பட கடவது. 1 கொரிந்தியர் 16:14 உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் இயேசு நம்மையெல்லாம் பார்த்து ஒரு அறிக்கையாக லவோதிக்கிய சபை என்றால் இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறைவும் அல்ல. இந்த மனநிலையில நாம் இருக்கிறதாக கர்த்தர் இயேசு அறிக்கை கொடுக்கிறார். அதுல ஏதாவது மாறுதல் இருக்குமா? கர்த்தர் இயேசு சொல்லிட்டால் அது அப்படியே தான் இருக்கும். இதை நாம் நம்மை ஆராய்ந்து சுய பரிசோதனை செய்து இந்த கொடுத்துட்ட சத்திய வார்த்தைகளுக்கு, வேத வசனங்களுக்கு நாம் சரியாக கீழ்ப்படுகிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் இந்த குறைகளை நம்மிடத்திலே சுட்டி காட்டுகிறார். அடுத்து நாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு குறைவும் இல்லை சொல்லுகிறார். இது என்னவென்றால் ஒரு பெருமையுள்ள மனநிலையை அடையாளப்படுத்துகிறது. எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஒரு சுய திருப்தி, ஒரு சுய திருப்தி கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். பாருங்கள், நாம் நிறைய சத்தியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை தேடி வாழ்ச்சியோடு நிறைய கற்றுக்கொள்ளுகிறோம். அதற்குள்ள முயற்சி இருக்கிறது. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? கர்த்தர் என்மேல் அன்பு கூர்ந்து எனக்கு இவ்வளவு பெரிதான சத்தியத்தை எனக்கு கொடுத்துட்டார். நான் இன்னும் தேடிக்கொண்டு கற்றுக்கொண்டிருக்கிறேன். இதுவே எனக்கு போதுமானது. என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதற்கு என்று ஒரு சுய திருப்தி அடைந்து, அதுதான் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனால் பாருங்கள், நாம் இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில இப்படிப்பட்ட சுய திருப்தி இருக்கக்கூடாது. ஒரு வரையறை, ஒரு லிமிட் என்று இருக்கக்கூடாது. நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை என்பது ஒரு வட்டத்துக்குள்ள, ஒரு லிமிட்டுக்குள்ள நிற்பது அல்ல. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தின் அளவு அப்படியாக இருக்கிறது. ஒரு லிமிட் இல்லாத ஆசீர்வாதம். கர்த்தர் இயேசுவோடு உடன் சுதந்திர ஆவிக்குரிய ஒரு சரீரம், சாவாமை என்ற மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதனால நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பிரயாசங்கள் ஒரு சிறிய குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு லிமிட் போட்டு பிடித்தான் என்று நாம் குறுக்கிவிடக்கூடாது. நம்முடைய அர்ப்பணிப்பு ஒரு லிமிட் இல்லாததாக அதிகமாக நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஊழிய காரியங்கள், தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது, நாம் முற்றுமாக உறுதியாக வைராக்கியம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு
தனிப்பட்ட ஒவ்வொரு நபருடைய பொறுப்பு. ரட்சிப்பு என்பது சபையாக அல்ல, இல்லாவிட்டால் ஒரு குடும்பமாக அல்ல, தனிப்பட்ட விதத்திலே. வசனம் என்ன சொல்லுகிறது? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அதேதான் ரட்சிப்பு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிப்பட்டவருடைய பிரயாசங்கள், முயற்சி, அந்த அர்ப்பணிப்பு, இது நாம் காட்ட வேண்டும். அதனால இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:17. அதிலே முதலாவது பாகம், நான் நம்முடைய உண்மையான நிலை பற்றி அங்கே நம்ம படிக்கிறோம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருப்பதை அறியாமல். இதுதான் நம்முடைய உண்மையான நிலை. சரிங்களா? இதை நாம் அறியாமல் இருக்கிறோம். கர்த்தர் இயேசுவின் பார்வையிலே நாம் இப்படியாக இருக்கிறோம். தரித்திர, குருட, நிர்வாணி. இது ஒரு 5 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதலாவது நிர்பாக்கியம் உள்ளவன் என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், இது நம்முடைய இது ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல 5005 இதுல இது ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. எண்டூரிங் சமைன் என்ற ஒரு வார்த்தை கன்கார்டன்ஸ்ல. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீடித்த பஞ்சம் என்று வருகிறது, அல்லது நீடித்த ஏக்கம் என்று வருகிறது. நீடித்த பஞ்சம் அல்லது நீடித்த ஏக்கம். இதை நாம் நீடித்த ஏக்கம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் இயேசு நம்மை பார்த்து சொல்லும் போது லவோதிக்கியா சபையார் எப்போதும் ஒரு ஏக்கத்திலேயே இருக்கிறார்கள். அது என்ன ஏக்கம் என்றால் நல்ல ஏக்கம்தான். அதாவது இன்னும் நாம் தேவனுடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் இயேசு சொல்லிட்டு அவருடைய குணலட்சணத்துல நான் இன்னும் அதிகமாக வளர வேண்டும். நம்முடைய பலவீனங்களை நாம் உதறி தள்ள வேண்டும். இன்னுமாக நாம் சத்தியத்தின் படியே உள்ளதை உள்ளபடி அப்படியே வாழ வேண்டும் என்ற ஒரு ஏக்கம். இது நல்ல ஏக்கம் தானே? நல்ல ஏக்கம் தானே? நல்ல ஏக்கம்தான். ஆனால் அது தவறு. ஏனென்றால் பாருங்கள், எந்த ஒரு காரியம் ஏக்கம் பசியோடு இருந்தால் அதை பசித்து அதை புசித்து நாம் அது திருப்தி ஆயிட வேண்டும். தாகமாக இருந்தால் தண்ணீர் குடித்து தாகம் தீரும். அப்படியே ஒரு பாயிண்ட், ஒரு நிலை வரும்போது நம்முடைய ஊழியத்தை முழுமையாக செய்து நிறைவேற்ற வேண்டும். குணலட்சணத்திலே நாம் நாளுக்கு நாள் வளர்ந்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்ப மாற வேண்டும். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் இல்லாமல் போக வேண்டும். இப்படிப்பட்ட காரியம் என்றைக்கும் ஏக்கத்திலேயே இருந்தால் அது முடிவில்லையே. பார்த்தீங்களா? இதுதான் இங்கே சொல்லப்பட்ட நிர்பாக்கியம் உள்ளவன். இதை அப்போஸ்தலர் பவுல் ஒரு வசனத்திலே அதே மாதிரி பேசுகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24:7-24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? பாத்தீங்களா?
இங்கே அதே நிர்பந்தமான மனுஷன் என்ற அந்த வார்த்தை நிர்பாக்கியம் நிர்பந்தம். இங்கே பவுல் சொல்லும் போது அங்கே மாம்சத்துக்கும் ஆவிக்கு உள்ள ஒரு போராட்டத்தை பற்றி அங்கே பேசுகிறார். அப்படியே நாம் இந்த ஆவிக்குரிய ஒரு ஓட்டத்துல பாருங்கள், ஆவிக்குரிய சிந்தையோடு நாம் அதிக நேரம் இருப்பது நல்லது. ஆவிக்குரிய எண்ணங்கள் நம்ம படிக்கிறோமே கொலோசியர்ல, நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தனால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வைத்திருக்க இடத்துள்ள மேலானவைகளை, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சிந்தையிலே நாம் இருப்பது நல்லது. ஆனால் அநேக நேரங்களிலே ஆவிக்குரிய ஓட்டத்தில் இருக்கும்போது மாம்சத்துக்குரியவைகளை நாம் அதிகமாக நாடி மாம்சத்துக்குரியவைகளுக்குள்ளாக நாம் போய் மாட்டிக்கொள்கிறோம். அப்படி இல்லாமல் ஆவிக்குரியவர்களாக இருந்து ஆவிக்குரியவைகளை குறித்து சிந்தித்து அவைகளை குறித்து பேசி அதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுது நாம் இந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்யலாம். கடைசி வரையிலும் ஏக்கம் 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 என்றிருந்தால் அது கர்த்தருடைய பார்வையில நீ நிர்பாக்கியம் உள்ளவன். கர்த்தர் சபையை பார்த்து, லவோதிக்கேய சபையை பார்த்து சொல்லுகிறார், அவன் நிர்பாக்கியம் உள்ளவன், அவன் ஒரு ஏக்கத்திலேயே எப்போதும் இருப்பான். இரண்டாவதாக பரிதவிக்கப்படத்தக்கவன். அப்படி என்றால் ஒரு இறக்கப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். இதை குறித்து கூட பவுல் ஒரு வசனம் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 15:19. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பார்த்தீங்களா? இமைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருந்தால் எல்லாரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படும். அப்படி என்றால் கர்த்தர் இயேசுவுக்குள்ளாக அவர் காட்டிட்டு அந்த குறுகலான பாதையில நான் வாழ நடக்க வருகிறேன் என்று நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அப்படி வரும்போது நமக்கு அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அவருடைய நடத்துதல்கள், ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்படும். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை நாம் உலகத்துக்காக அதை பயன்படுத்தினால் அது நமக்கு ஒரு நஷ்டமாக மாறிவிடும். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அநேகர் அப்படியாகவே உலகத்துக்காகவே அதை பயன்படுத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் போது அதை உலகத்துக்கென்று பயன்படுத்தி தங்கள் ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்காதவர்களாக பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. அது இன்னும் சொல்லும் போது புத்தியுள்ள கன்னிகைகள் சபை வகுப்பார். அவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகளை பார்த்து எப்படி நினைப்பார்கள்? ஐயோ பாவம், நன்றாகத்தான் வந்தார்கள், ஓடினார்கள், ஆனால் இப்படி ஆகிவிட்டது. இதுதான் அந்த பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை. அவர்கள் தங்கள் உன்னதமான சபை அங்கத்தினர் என்ற மென்மையான அந்த ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக விடுகிறார்கள். இதுதான் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். மூன்றாவதாக தரித்திர. இது ஆங்கிலத்திலே பூவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூவர் என்றால் அவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள். ஆனால் லவோதிக்கேய சபையாரை பார்த்து அப்படி சொல்ல முடியாது. அவர்கள் நிறைய சத்தியங்களை வைத்திருக்கிறார்களே,
சத்திய வெளிச்சத்தில் இருக்கிறார்களே, அந்த காலப்பகுதியில நன்றாக சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்களே, அப்படி என்றால் எப்படி தரித்திரர் என்றால், பெற்றுக்கொண்ட சத்தியத்தை அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம், அபியாசப்படுத்தாமல் இருக்கிறோம். இதுதான் இங்கே தரித்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், உலக பிரகாரமாக நாம் சாலையோரங்களிலே பார்க்கும்போது தரித்திரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களிடத்தில் வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லாத நிலை. நம்மிடத்தில் கேட்கும் போது எவ்வளவு ஒரு தங்களை தாழ்த்தி, தங்களை குறுக்கி கொண்டு ஏதாக்கிலும் கிடைக்கும் என்று வருகிறார்கள். அவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வருகிறார்களா? இல்லை. பார்த்தீங்களா? நம்மை பார்த்து தரித்திரர் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் ஒரு தைரியம் இல்லாத, ஒரு துணிச்சல் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லவோதிக்கியா சபையார் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் பெற்றுக்கொண்ட சத்தியங்களை மற்ற அநேகருக்கு கொடுக்கப்படாத பலமான ஆகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? பெரிய ஊழியர்கள் திரியக்கம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிந்திருக்கிறோம், தேவன் ஒருவர், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர். இதை நாம் எல்லா இடத்திலும் தைரியமாக எடுத்து பேச முடிகிறதா? அந்த துணிச்சல் வேண்டும். அப்படித்தான் இருக்கிறார்களாம், தரித்திரராக, ஒரு துணிச்சல் இல்லாதவர்களாக. அப்படி அநேக காரியங்கள் நமக்கு தெரியும். பார்த்தீங்களா? ஆத்துமா சாகும் என்றால் அவர்கள் சாகாது இருக்கிறார்கள். அப்படியே ஒருவர் நான் இந்த வாட்ஸ்அப்ல பார்க்கும்போது, ஒரு கிராமத்துல வயசான ஒருத்தர் 10 வெள்ளி காசு எடுக்கிறாரு. சின்ன சபை தான். அங்க சொல்றாரு, இந்த 10 வெள்ளி காசு என்ன தெரியுமா? இப்போ சபைக்குள்ள நீங்க 10 பேர் இருக்கிறீங்க, இதுல ஒருத்தர் காணாம போனா அதுதான் 1 வெள்ளி காசு. அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். அதற்கு நிறைய கமெண்ட்ஸ் வேற போடுறாங்க. பிரைஸ் தி லார்ட், நல்ல விளக்கம். எப்படிப்பட்ட ஒரு இருள இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் பற்றி தெரியாது. திரியேக போதனை. இன்றைக்கு அநேக பெரிய பெரிய ஊழியர்கள் செத்தோடன மோட்சம் போறோம், நரகம் போறோம். இப்படிப்பட்ட இவைகளை நாம் துணிவோடு தைரியமாக சொல்லுங்க. அந்த துணிச்சல் இருக்கிறதா? இல்லை என்றால் நாம் தரித்திரர். கர்த்தரே சொன் பார்வையிலே நாம் தரித்திரர். இன்னும் அடுத்ததாக நாம் பார்க்கும் போது குருடர். குருடர், இந்த குருடர் எப்படி குருடர்? நாம் எல்லாம் சத்தியம் அறிந்திருக்கிறோமே. எல்லா வெளிச்சங்களும் நமக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பலவீனங்கள் என்ன, நம்முடைய குறைகள் என்ன, அந்த நான் எப்படிப்பட்ட குறைவில இருக்கிறேன் என்று அறியாமல் போதிய ஒரு தெளிவில்லாமல் இருப்பதுதான் குருடர். அந்த குருடருக்கு என்னில் என்ன குறை இருக்குது, நான் எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறேன், நான் ஒரு துணிச்சல் இல்லாதவனாக இருக்கிறேனே என்ற ஒரு நிலை. இதை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. குருடர். இன்னும் இதற்கு இன்னொரு மாற்று வார்த்தை என்றால் சிந்தனையற்ற ஒரு நிலை.
நம்முடைய அர்ப்பணிப்பு நாம் உடன்படிக்கை செய்து தேவனோடு அர்ப்பணித்திருக்கிறோம். அதிலே அந்த அர்ப்பணிப்பில் என்னுடைய பங்கு என்ன, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவற்ற நிலையில, ஒரு சிந்தனையற்ற நிலையில இருப்பது, இதைத்தான் குருடர், அப்படியாக அவர்கள் குருடராக இருக்கிறார்கள் என்று லவோதிக்கேயா சபையை பார்த்து கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். நாம் ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கையில் அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அது பற்றிய எந்த விதமான சிந்தனை இல்லாமல் அநேக அவர்களுடைய விருப்பம் போல அவைக்குரிய எந்த சிந்தையும் இல்லாத வாழ்க்கை. இதுதான் குருடர். அடுத்ததாக பார்க்கும்போது நிர்வாணி. இது என்ன? இது ஒரு பாவ நிலையை அடையாளப்படுத்துகிறது. நமக்கு தெரியும், ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள போன உடனே நான் நிர்வாணி என்று அவர் கண்டு கொண்டார். ஆனால் இது இந்த இடத்துல லவோதிக்கேயா சபையை குறித்து சொல்லும் போது முழுவதுமாக பாவ நிலை நிர்வாணம் என்று அல்ல. அதாவது போதிய அளவு ஆடை அவர்களிடத்திலே இல்லை, போதிய அளவில் இல்லை. இதே வார்த்தை வெளிப்படுத்தல் 16:15 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 16:15. அப்போது வேறொரு தூதன் தேவாலயத்தில் காணப்படத்தக்கதாக, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நல்வாழ்வுபடுத்தி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். பார்த்தீங்களா? தங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். நமக்கு தெரியும், வஸ்திரம் கர்த்தர் இயேசுவின் நீதியின் வஸ்திரம். நாம் ஞான ஸ்நான உடன்படிக்கை செய்யும் போது அந்த வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆடையாக கிறிஸ்துவை தரித்து கொண்டு நாம் நீதியின் வஸ்திரத்திலே நீதிமான் என்ற நிலையில தேவனுடைய பார்வையில இருக்கிறோம். இந்த நீதியின் வஸ்திரத்துல முழுவதும் இல்லாமல் அல்ல, அதிலே சில கரை சுருக்கங்கள். இதை நம்ம எபேசியல படிக்கிறோம். எபேசியர் 4:5-27 கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, பார்த்தீங்களா? அந்த மகிமையுள்ள சபையாக இல்லை, கொஞ்சம் கரை, சிறிய பாவங்கள், சிறிய சுருக்கங்கள், பலவீனங்கள், இவைகள் நம்மிடத்திலே காணப்படுகிறதாக சொல்லுகிறார் கர்த்தர் இயேசுவின் பார்வையில. லவோதிக்கேயா சபைகள் இப்படியாக கரைகளோடு சுருக்கங்களோடு இருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். அவைகளை அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். சத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்டதின் நோக்கம் அந்த சத்தியத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்காகத்தான். ஆனால் சத்தியத்தை பாருங்கள், பெற்றதற்காகவே சந்தோஷப்பட்டு சுய திருப்தியிலே நாம் இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியம் எனக்கு கிடைத்து விட்டது என்ற ஒரு சுய திருப்தி. அப்படி அல்ல. நாம் வஸ்திரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை சிறிய பாவங்கள், பலவீனங்கள் இருக்கும். மனித இயல்பு, பாவத்திலே விழுந்த மனுஷன், சுற்றிலும் பாவமான சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவன் அவருடைய சமூகத்திலே நாம் போய் நாம் அறிக்கையிட்டு அந்த பலவீனத்திலிருந்து, அந்த சிறிய பாவத்திலிருந்து மனம் வருந்தி அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த கரைகள் நீக்கப்படும்.
அந்த சுருக்கங்கள் நீக்கப்படும். அதற்கு அதை செய்யாமல் அநேக நேரங்களிலே அதை நாம் கவனக்குறைவாக உதாசீனப்படுத்தி அப்படி இருந்தால் அந்த சிறிய பாவங்களை நாம் அதை உதாசீனப்படுத்தும் போது அது கரைகள் இங்கே சுருக்கங்களாக நம்மை கரைப்படுத்துகிறது. அதுதான் இங்கே நிர்வாணி என்று சொல்லப்படும். இன்னும் சங்கீதத்துல 45ஆம் சங்கீதம் 13-14 வசனங்களிலே மணவாட்டி சபை எப்படி இருக்கிறது என்று அங்கே பொற்சரிகையோடு சித்திர தையல் ஆடையோடும் ராஜாவினிடத்திலே அழைத்து கொண்டு வரப்படுகிறார். மணவாட்டி சபை என்ன பொற்சரிகை, இது எதை அடையாளப்படுத்துகிறது? தெய்வீக குணலட்சணம், கிறிஸ்துவின் சாயல். அதற்கு நேராக நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியே சித்திர தையலாடை என்றால் நல்ல குணலட்சணங்கள், கிறிஸ்துவிலே காணப்பட்ட குணலட்சணங்கள், பலியின் ஜீவியம், நன்மை செய்து பாட அனுபவிப்பது, இவைகளை நாம் நாளுக்கு நாள் அதை எம்ப்ராய்டரி போல அதை செய்து நாம் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் நம்முடைய குறைகள் பற்றி நம்முடைய தலையாக்கி கர்த்தர் இயேசு நம்மோடு பேசினார். இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் எந்த ஒருவரை கூட குறிப்பிட்டு நாம் அவர்களுக்கு ஜட்ஜு கொடுக்காமல் நம்மை நாமே சோதித்து நாம் நிதானித்து நம்மை நாம் நிதானித்து அறிவோம். நம்முடைய குணலட்சணத்தை நாம் நாளுக்கு நாள் வளர்க்கிறவர்களாக நாம் ரொம்ப விழிப்போடு காணப்பட வேண்டும். பெற்றுக்கொண்ட சத்தியங்களுக்கு நாம் உறுதியாக கீழ்ப்படிந்து அதற்கு ஒரு உகந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக வெளிப்படுத்தல் 3:18, நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புலமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வேறு வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையாடைபடிக்கு உன் கண்களுக்கு கடிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பார்த்தீங்களா, இங்கே 3 காரியம் சொல்லப்படுகிறது. முதலாவது நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், அடுத்தது வெண் வஸ்திரம், அடுத்தது கண்களுக்கு கலிக்கம். இதுதான் நம்முடைய குறைகளுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய மருந்து. அப்படி என்றால் நெருப்பில புடமிடப்பட்ட பொன் அது என்ன? இதுதான் நம்மை உண்மையான ஒரு ஐஸ்வர்யவனாக மாற்றக்கூடியது. நம்மை நாமே சுய தியாகம், செல்ஃப் சாக்ரிஃபைஸ், நம்மை தியாக பலியாக கர்த்தர் இயேசுவை போன்று தெய்வீக அந்த சுபாவத்துக்கு நேராக நாளுக்கு நாள் வளருகிறவர்களாக இருக்க. இதுதான் பொன் நெருப்பிலே புடமிடப்பட்டது. நாம் படிக்கிறோம் இல்லையா, உங்கள் விசுவாசம் பொன்னிலும் வெளியேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்பட்டு படிக்கிறோம் பேதுரு. அப்படி சோதனைகள்ல நெருக்கங்களில எல்லாவற்றையும் நாம் செயல்கொண்டு ஜெயித்து கிறிஸ்துவின் சாயலுக்காக அனுதினம் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன். அடுத்ததாக வெண் வஸ்திரம். அப்படி என்றால் நாம் முதலாவது பார்த்தது போல லவோதிக்கேயா சபையார் முழுமையாக நிர்வாணமாக இல்லை, அவர்களுடைய ஆடையிலே அங்கே சரியாக இல்லை, பரிசுத்தமும் பிழையற்றதுமாக இல்லை, சிறிய கரைகள் சுருக்கங்கள் இருக்கிறது. அதை நாம் சரி செய்ய வேண்டும். சத்தியங்களின் மூலமாக தினம் நாம் தேவனுடைய வார்த்தை சத்தியங்கள் இங்கே நாம்
இங்கே பேசப்படுகிறது. இவைகளை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தி சத்தியத்தின்படி வாழ அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும். அடுத்தது கண்களுக்கு களிக்கும். அது பார்வையடைவதை அடையாளப்படுத்துகிறது. நாம் பார்க்கும்போது யோவான் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அங்க ஒரு பிறவி குருடனை சுஸ்தமாக்குகிறார். அது எப்படி சுஸ்தமாக்குகிறார் என்றால், அவர் சேத்திலே அங்கே மண்ணிலே அவர் எச்சிலை துப்பி சேருண்டாக்கி அப்படிய கண்ணிலே பூசி போய் கழுவு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த மண் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் தாழ்மை. நம்முடைய சிந்தனையில, நம்முடைய செயல்கள், பேச்சு எல்லாவற்றிலும் தாழ்மை இருக்க வேண்டும். அடுத்தது கர்த்தர் இயேசுவின் வாயிலிருந்து வந்த அந்த எச்சில் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் நம் இரட்சகர் வாயிலிருந்து வருகிற சத்தியங்கள், வார்த்தை, அதை அப்படியே சேராக குளித்து நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும். இது நம்முடைய கண்கள் தெளிவுள்ளதாக அப்பொழுது மாறும். நாம் முதலே பார்த்தோமே அந்த பெருமை, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, இவைகள் எல்லாம் நீங்கி போகும். இன்னும் இந்த கலிக்கம் குறித்து சொல்லும் போது அது இந்த சகோதர ஐக்கியத்தை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறதாக ஒரு வசனம் படியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9லிருந்து 11. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடர் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை தூண்டாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான். பார்த்தீங்களா? இந்த சகோதர ஐக்கியம், சகோதர அன்பு, அது நாம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அது இல்லாவிட்டால் நாம் குருடர். அப்படிப்பட்ட இந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. அடுத்ததாக வெளிப்படுத்தல் 3:19 அங்கே ஆண்டவரே சொல்லும் போது, நான் நேசித்தவர் எவர்களோ அவர்களை கடித்துக் கொண்டு சிச்சை செய்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து யதார்த்தமாக உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டார். உங்களுடைய நிலை இதுதான் என்று அநேக குறைகளை சுட்டி காட்டும் போது நமக்கு ஒரு விதமான சோர்வு வரும். அதற்காக இந்த வசனத்தை சொல்லுகிறார். அவர் நேசிக்கிறவர்களை, பார்த்தீங்களா, அவர் நம்ம நேசிக்கிறார். நேசிக்கிறதுனால நம்மிடத்தில் உள்ள இந்த குறைகளை சுட்டி காட்டுகிறார். இவைகளை நீ நீக்கி போடு என்று ஒரு அன்போடு பாசத்தோடு நம்மிடத்துல இந்த குறைகளை சுட்டி காட்டி, நீ இவைகளை விட்டு வெளியே வா, ஜெயம் கொண்டவனாக நில் என்று நம்மை பார்த்து இந்த கடைசி நாட்களில் இருக்கிற லவோதிக்கா சபை பாத அங்கங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த குறைகளை விட்டு. அதற்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது, தான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அதனால நாம் நம்முடைய குறைவுகளை உணர்ந்து நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் அந்த குறைகளுக்கு எதிராக எதிர்த்து நின்று போராடி, நல்ல போராட்டத்தை போராடி, பிரதானமான நம்முடைய நோக்கம் சபையாக கர்த்தர் இயேசுவோடு மகிமையான ஒரு சபையாக ஆளுகை செய்கிறவர்களாக இந்த இலக்கை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை மீண்டுமாக கேளுங்கள், தியானியுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.